Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐசிசி சாம்பியன் டிராஃபில நடக்க இருக்கிற கிட்டத்தட்ட மூணாவது மேட்ச். இந்த மூணாவது மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பஸ் சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு சின்ன ப்ரீவியூ வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 21 பிப்ரவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கிராஞ்சில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ இந்த கராஞ்சியோட பிச் ரிப்போர்ட் வந்து பாத்துருவோம். இந்த கராஞ்சியோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வெனுவா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெனுவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 100+ ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு ஓவரால் ஆவரேஜ் விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்திருந்தாங்க. பட் செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்ணியிருந்தாங்க இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வெனுல ஆஸ் யூசுவல் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான பிச், அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சப்போர்ட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே பார்த்து நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து வந்து பிளேயர்ஸா இருக்கட்டும், அதில் கேபினட் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல சோட்டா சாப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாரதா வெனு ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் 55 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 27 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணவங்க 28 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 263. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் 374 ரன் அடிச்சு 4 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோர் பங்களாதேஷ் 115 ரன்லயே அவங்களோட 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடிஐ பார்க்கும் போது ஆவரேஜ் ஸ்கோர் 309 வரையும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் ஒரு ஆள் 71 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 46 விக்கெட்டும், ஸ்பின்னர் 25 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த விடல சப்போர்ட்டிங் அதிகமா வந்து இருக்கு. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துறோம். ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 4 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சஸும், சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. பார்த்தா நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஒரு ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆஃபர் வைஸ்ல நிறைய இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஷன் வைஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம எக்ஸல் 11 ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா 2 டீமுக்கு ப்ராப்பர் லான்ச்ல யார் இருக்கா அப்படிங்கிற டீட்ல வந்து பாத்துறோம். ஆப்கானிஸ்தான் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ரஹமுல்லா குர்பாஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ண போறாரு. அண்ட் ரஹ்மத் ஜாத், ஹகீதி, அஸ்மதுல்லா உமர் ஜாய், குல்பனி நைப், முகமது நபி, ரஷீத் கான், நூர் அகமது, ஃபைசல் ஃபருக்கி அண்ட் அஹ்மத். ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் தம்பபவுமா, ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ ரிக்கல்டன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. அதான் ஐடம் மார்க்கம், மேண்ட்ரூ டசன், டேவிட் மில்லர், ஹென்ரிக் கிளாசன், பியான் முல்டர், மார்கோ ஜான்சன், கேசவ் மகாராஜ், ரபாடா அண்ட் சம்சி. ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் லெவன்ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான்ல சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 பிளேயர்ஸ். ஸோ டாப் 3ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு ரஹமுல்லா குர்பாஸ். ஸோ ரஹமுல்லா குர்பாஸ் பொறுத்தவரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 3 பேரும் மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இந்த சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ல இப்போ ரீசன்ட் வைஸ்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ஸோ அதல் தான். ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்ட் அந்த ஓடிஐ மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறத
அடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஆண்டு ஒரு 2-3 மேட்சும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. T20 ODI எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு. பர்டிகுலரா ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல நம்ம தாராளமா ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா தான் இருக்காரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு ரீசன்ட் ஃபார்ம்ல. ஸோ ஹெட் டு ஹெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 2 மேட்ச் சம்திங் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 30+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்ல. ஸோ ஹெட் டு இருக்கட்டும் ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. பட் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது மட்டும் தான் அவரோட மைனஸா வந்திருக்கு. பட் வேற ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்ணும்போது அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இந்த ரஸ்மஸா அண்ட் ஹகிடி 2 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் ஹெட் டு ஹெட்ல பிளே பண்ணதா இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காங்க. சோ இப்போ லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கொண்டு போயிட்டாங்க. பட் ஓடிஐ இருக்கட்டும் T20 இருக்கட்டும் அது ரெண்டுலயுமே பெருசா ஸ்கோர் இல்ல. ஓடிஐல ஆவரேஜா ஒரு 20 தான் ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பிளே பண்ணல பாத்தீங்கன்னா ஒரு 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்திருக்காங்க. சோ 2 பேருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு பிளேயர் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இதுல இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் வரக்கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா என்ன பத்திக்கும் ஹகிதிட்டு வந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 50 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரஹ்மஸா அவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ட்ரீம் டீம்ல வருவாரா அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. ஸோ இப்போ அடுத்ததான் டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரஹ்முல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு ரன் அவுட் ஸ்டம்பிட் அந்த கேச்சஸ் மூலமாவே ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்டிங் ஆடுற வரதுக்கு முன்னாடி ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வராரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. ஓடிஐ பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 80+ ஸ்கோருக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த ஸ்கோர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது தான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரஹ்முல்லா குர்பாஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப் ஆர்ல வராரு. அண்ட் ரிக்கில்டன் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் டாப் பொசிஷன் வராங்க. இன்கேஸ் ரஹ்முல்லா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். ஒன்னாவது கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டமான பிளேயர் வந்திருப்பாரு. அதே செகண்டா பேட் பண்றாருன்னா அவரை நீங்க எடுத்துட்டு வேற பிளேயரை கூட இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்றாரு ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிரும். பேட்டிங்ல வந்து செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் இந்த அளவுக்கு மட்டும் தான் அவரால் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிதான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு செகண்டா பேட் பண்ணும்போது. அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவர் பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 60ல இருந்து 70+ ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 70+ ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா 80ல இருந்து 85+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு பேட்டிங்ல இருந்து கிடைச்சிடும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது ஒரு 30 ஓவராலா ஒரு 110+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ரஹ்முல்லா குர்பாஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவன கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இப்போ அடுத்தது வந்து டபுள் ஆஃப் வைஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்துறோம். ஸோ பவுலிங்ல அவங்களோட 10 ஓவர் பவுல் பண்ற பிளேயர் பாத்தீங்கன்னா ரஷித் கான் அவங்களோட 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் ஃபைசல் ஃபரூக்கி அவரோட 10 ஓவர், நூர் அகமது மேபி அவரோட 10 ஓவர். கிட்டத்தட்ட 3 பிளேயருமே அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஓவரால ஒரு 30 ஓவர் அப்படிங்கிறது முடிஞ்சு. பேலன்ஸுக்கு 20 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ்மத் ஒரு 7 ஓவர் சம்திங் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முகமது நபி ஒரு 7 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணலாம். பல்ல அஸ்மதுல் ஒமர் சாய் ஒரு 3ல இருந்து ஒரு 5 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குல்பன் ஐபன் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல இவங்க வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்க போகுது. இப்படி இருக்க பட்சத்தில் அஸ்மதுல்லா ஒமர் சாயை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3ல இருந்து 5 ஓவர் பவுல் பண்றாரு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். போத் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு. பேட்டிங்ல வந்து ஒரு 5 மேட்சஸ்ல ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. பேட்ஸ் மேட்ச்ல பெருசா ஸ்கோர் கிடைக்கல. பட் ஹெட் டு ஹெட்ல விளையாண்ட 2 மேட்சஸ் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு 2 மேட்ச்ல சேர்த்து. அப்படி இருக்க பட்சத்துல ஹெட் டு ஹெட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட்ல 50ங்கிற ஆவரேஜோட பிளஸ் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ டபுள் ஆல் சைஸ்ல ஒரு பிளேயர் மேட்ச் கண்டிப்பா பேட்டிங் வந்தாருன்னா இவட்டு நம்ம 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதும். ஒரு 25 டீம்ல கூட 4 சேர்த்து ஓரளவு ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அஸ்மதுல்லா ஒமர் சாய் நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். குல்பண்டி நைப் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் ஒரு 2 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் பவுல் பண்ணுவாரு. அதுலயும் விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். பேட்டிங்ல இருந்து மட்டும் மினிமம் இவர் வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஸ்கோர் அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவரால் ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் இவர் பிக் பண்ண ரொம்ப ரிஸ்க் ஆப்ஷனா தான் வந்திருக்கும். எனவே இந்த மேட்ச் நீங்க கிராண்ட் லீக் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க
ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா முகமது நபி. ஸோ ஒரு ஆப்ரேட் பவுலர். ஆப்ரன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுங்க 2 பிளேயர் இருக்காங்க. டாப் ஆர்டர்லயே 2 பிளேயர், ரிக்கில்டன் அண்ட் டேவிட் மில்லர் 2 பிளேயர் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு முகமது நபி இருந்து நம்ம ஒரு விக்கெட், போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு விக்கெட், ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இப்போ ரீசன்ட் ஃபார்மேட்ஸ்ல ஆவரேஜா ஒரு 25 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த டபுள் ஆர் செஷனுக்குள்ள பிளேயர் ஒரு 25 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு போதுமான ஸ்கோரா தான் வந்திருக்கும். இவர் வர்ற டவுனுக்கு கண்டிப்பா எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். கண்டிப்பா ரசித் கான் வரையும் கூட பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல முகமது நபிட்டு இருந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல கூட 4 சேர்த்து ஒரு 34+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட்னா ஒரு 25, ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள ஒரு இடத்துல தான் இருப்பாரு. ஸோ ஒரு கேச்சஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவருக்கு நம்ம ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். முகமது நபி ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல கொஞ்சம் நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படியே கண்டிப்பா எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கனால கண்டிப்பா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா வந்து இருப்பாரு இந்த மேட்ச்ல பொறுத்திருக்கும். ரஷீத் கான் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் பிளே பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட், அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காரு. எல்லாருமே 90% கிட்டத்தட்ட 99% சம்திங் வந்து இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு ஸ்கோர் வந்து கண்டு போயிறாரு. பவுலிங்லும் 2 விக்கெட் அப்படிங்கிற எடுத்தாரு. போத் இன்னிங்ஸுமே எல்லாருமே ரஷீத் கான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. என்னை பத்திக்கும் இந்த மேட்ச் ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணுவோம் 2 விக்கெட் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவருக்கு கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா இவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமது அவரோட 10 ஓவருமே பவுல் பண்றாரு. அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெருசா சப்போர்ட்டிங் இல்ல, செகண்டா பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் சரி அப்படின்னு கிடைச்சிருந்துச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பா நூர் அகமது செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நூர் அகமது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபைசல் ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டை கூட எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாமே ஸ்மால் லீக்ல கூட கொஞ்சம் ரிஸ்கா இவர் வந்து ஒரு ரைஸ் காப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க பிளேயர் ரீசன்ட் ஃபார்மேட்ஸ்ல பார்க்கும்போது சரி, ஹெட் டு ஹெட்ல அவர் பிளே பண்ண 2 மேட்சஸ்லயும் கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல வந்து எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரீசன்ட் ஃபார்ம் 2மே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. எப்படி வரைக்கும் இந்த நல்ல ஒரு பவுன்சஸ் போடக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஃபைசல் ஃபரூக்கி நல்ல ஒரு பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா இவர் எடுத்துட்டு அந்த நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த அஹ்மத் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஸோ மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அவர் ரீசெண்டா பிளே பண்ண மேட்சஸ்ல எல்லாத்துலயுமே ரீசெண்ட் ஃபார்மேட்ஸ்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்திருக்காரு. மினிமம் 7 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. ஸ்டார்டிங் அந்த ஸ்பெல்ல இவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் 1, அஸ்மதுல்லா ஓமர் சாய் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பிளேயர், இந்த 2 பிளேயருமே அவருக்குள்ள இல்ல முகமது நபி, இந்த 3 பிளேயருமே நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பேட் பண்ணா 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது சேம் ஆஸ்வல் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாங்க 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரஹ்மத் ஷா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அகதி ஸோ ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு டக்கு 7 விக்கெட் வந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரெண்ட் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ட்ரை பண்ணிட்டு செகண்டா பேட் பண்ணா ஒரு இடத்துல நீங்க வேற பேர் வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூர் அகமது செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கிராண்ட் லீக்கு வைஸ் கிராண்ட் ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாரு. அஹ்மத் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய ஒரு பிளேயர், கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து பிக் பண்ணிருக்காங்க. டோட்டலி டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி தாராளமா இவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் தம்பபவுமா அண்ட் ரிக்கில்டன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல தம்பபவுமாவை பொறுத்த வரைக்கும் வெரி பால் இருந்து அக்ரெஷனோட அவர் வந்து பிளே பண்ண மாட்டாரு.
பாலுக்கு தகுந்தவங்க தான் வந்து பிளே பண்ணுவாரு. எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் பார்க்க மாட்டாரு. ஒரு தவறான பால்ல மட்டும் தான் அந்த ஹிட்டிங் மைண்ட் இருக்குமே இல்லையா, எல்லா பாலுக்குமே அந்த ஹிட்டிங் மைண்டோட அவர் பிளே பண்ண மாட்டாரு. சிங்கிள்ஸ் ட்ரீட் பண்ணிக்கிட்டு அவர் ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஸோ இவர் தம்பபோமா ரீசென்ட் ஃபார்ம் ஹெட்வெட்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் எப்ப பேட்டிங் வரும்போது இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்கோர்ஸ் நம்ம டார்கெட் கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது எல்லா பாலுமே கொஞ்சம் அடிச்சாடணும் அப்படிங்கிற மைண்ட்ல பாப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ஆவரேஜா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா 55 60+ ஸ்கோர் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹவர் பேட் பண்ணும்போது சிங்கிள்ஸ் ஸ்கோர் இவ்வளவு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்தாக்குள்ள பிளே பண்ணும் அப்படின்ட்டு ஒரு அதிகமா சிக்ஸஸ் பவுண்டரிஸ் ட்ரை பண்ணாம சிங்கிள்ஸாவே சேர்த்து ஒரு ஒன் சைடு நின்று ஸ்கோர்ஸ் வந்து அவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தம்பபோமா செகண்டா பேட் பண்றான ஒரு எப்ப கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றான ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கில்டன் ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எப்படி ஒரு பிளேயர். ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றான்னா கண்ணை மூடிட்டு அவரை ட்ரை பண்ணலாம், அவர் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து இருக்காரு. பட் இப்ப ராஜா வந்து அந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா லீக் அந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நிறைய மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ என்னவத்துக்கும் ரிக்கில்டனுக்கு நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொல்லுவேன். ரகுலா குருபாஸுக்கு சேம் இந்த சிங்கிள் ஆப்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நிறைய மேட்ச் செகண்டா பேட் பண்ணும்போது பெருசா ஸ்கோர் வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ரகுலா குருபாஸ்னாவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். பட் ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் நான் ஸ்கோர் பண்ணுவேன், செகண்டா பேட் பண்ணாலும் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு போயிட்டு இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணிருக்காரு. கண்டிப்பா இவட்டு நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா ரிக்கில்டன் கொஞ்சம் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஆடம் மார்க்ரம் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். இந்த பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோ ஜான்சன் அவரோட 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, கேசவ் மகாராஜ் ஒரு 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு, சந்தீப் ரபாடா ஆக்சுவலி இவரும் வந்து ஒரு 10 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வியான் முல்டர் 7ல இருந்து ஒரு 8 ஓவர் அண்ட் சம்சி 7ல இருந்து ஒரு 8 ஓவர் அப்படிங்கிறத பவுல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஆடம் மார்க்ரம் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6 பவுலர் இருந்தா 5 மெயின் பவுலர் 6th பவுலிங் ஆப்ஷன்ல ஐடம் மார்க்கம் வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்க ஐடம் மார்க்கம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. சோ ஆப்போனன்ட் டீம்ல இருக்க லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வராரு. சோ ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் அடல் மட்டும் தான் இருக்காங்க. சோ பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடல் நம்ம ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஐடம் மார்க்கம் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல 25ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு ஐடம் மார்க்கம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐடம் மார்க்கம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க, செகண்டா பேட் பண்ணும்போது 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் வேல்யூ டசன். ஸோ வேல்யூ டசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனே சொல்லலாம். அவர் ரீசென்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா இந்த சவுத் ஆப்பிரிக்கா லீக்கா இருக்கட்டும், இதுக்கு மேலே இந்த T20 மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா T20ல ஒரு நல்ல ஸ்கோர் ஒரு 25ங்கிறது 30+ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காரு. பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்றாரு. கண்டிப்பா ஒரு வர டவுனுக்கு கொஞ்சம் பேட்டிங்க்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஆயிரும். அப்படி இருக்க பட்சத்தில் பேனட் டசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டேவிட் மில்லர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர் வர டவுனுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முகமது நபி பவுலிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முகமது நபி அண்ட் டேவிட் மில்லருக்கு ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டேவிட் மில்லர் ஒரு ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்ல ஆவரேஜா ஒரு 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா இந்த மேட்ச் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு ஸ்கோர் வச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா இவற்று இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஹென்ரி கிளாசன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஹென்ரி கிளாசன் வந்து பண்ணல, ரிக்கில்டன் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனி சேஞ்சஸ் இருக்கலாம். விக்கெட் கீப்பிங் ரிக்கில்டன்ல ஹென்ரி கிளாசன் கூட பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா ரிக்கில்டனுக்கு தான் அந்த விக்கெட் கீப்பர் கிடைக்கக்கூடிய அந்த 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் பேட்டிங்ல வந்து இவர் வந்து ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓரளவு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஹென்ரி கிளாசன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இவர் சிங்கிள் ஆப்ஷன் மட்டும் தான் இவர் இருக்கு அப்படின்னா ஒரு வர டவுனுக்கு ஒரு பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 30+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது.
அப்படி இருக்கும்போது ஓவராலா ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் மாதிரி தான் விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஹென்ரி கிளாஸ்னை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்ததா வியான் முல்டர் மினிமம் 7 இருந்து 8 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாரு. ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆஃப் செய்யக்கூடிய ஒரு பிளேயர், கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. வேணும் இருந்து விக்கெட் ஆப்ஷன் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஒரு விக்கெட்டுக்கு 25. ஒரு ரீசெண்டான மேட்சஸ்ல அவர் வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும், அதை நல்லாவே பயன்படுத்திக்கிறாரு. பேட்டிங் நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் வர டவுன் டைமுக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இவட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பேட்டிங்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஓவராலா 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் இந்த மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மார்கோ ஜான்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷன்லயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. அண்ட் கேட்சஸ் பிடிக்க ஒரு வாய்ப்புள்ள பேச ஸ்கொயர் பாயிண்ட் இந்த மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கேட்ச் பிடிக்கிறாரு, டீமுக்கு பாயிண்ட் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட். இவர் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருது மார்கோ ஜான்சனை பொறுத்த வரைக்கும். அண்ட் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்கோ ஜான்சன் வரை பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தா தெரியும், கடைசி வரையுமே விக்கெட்ஸ் வந்து இழந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்டா பேட் பண்றாங்கன்னா மார்கோ ஜான்சனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி இவருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. கேசவ் மகாராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத இவற்றை நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ரபாடா அவரோட 10 ஓவருமே வந்து பவுல் பண்றாரு, அது வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. இவரு இருக்க பிளஸ் 10 ஓவர் பவுல் பண்றாரு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா தாராளமா இவருக்கு நம்ம 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். காரணம் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் வந்து பவுல் பண்றாரு அண்ட் டெத் ஓவர்ல இவர் வந்து பவுல் பண்றாரு. ஸோ டெத் ஓவர்ல மோஸ்ட்லி மார்கோ ஜான்சன் அண்ட் ரபாடா இவங்க 2 பேர் தான் வந்து பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி பட்சத்துல ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் தான் கிடைக்கினாலும் அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது எல்லா பாலுமே அடிச்சாடணும்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பட்சத்துல 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. சம்சி ஸோ அவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது இருக்காரு. லாஸ்டான ஒரு 5 மேட்சஸ்ல ஒரு மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஹெட் வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 2 மேட்ச்ல பிளே பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிறது. ஸோ ஹெட் வெயிட்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ சம்சியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாருன்னா இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம வந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ சம்சி செகண்டா பவுல் பண்ணும்போதுன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. இன்கேஸ் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. தம்புமா ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது அவருக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்துங்க. கிராண்ட் லீக் கேப்டன் சுட்டுமா பிளேயரா வந்து இருப்பாரு. ஐடம் மாக்ரம் மினிமம் ஒரு 5 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுவாரு. ஸோ டபுள் ஆஃப் செய்யறதுனால கண்டிப்பா அவருக்கும் நீங்க ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மார்கோ ஜான்சன் வியான் முல்டர் ஸோ ஐடம் மார்க்ரம் மார்கோ ஜான்சன் வியான் முல்டர் இந்த 3 பிளேயருமே கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா அவர் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. வேன் டசன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கேசவ் மகாராஜ் அண்ட் சம்சி 2 பேருமே செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரபாடா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது மார்கோ ஜான்சனுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பும் ஐடம் மார்க்ரம்க்கு ஒரு வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. இல்ல அப்படின்னா மார்கோ ஜான்சனுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா ஓமர் சாய் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா முகமது நபி ஸோ இவருக்கு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த காம்பினேஷன் மட்டும் தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ரஷீத் கான் கண்டிப்பா கேப்டன் பிளேயரா வந்திருப்பாரு. அண்ட் ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதுனா கண்டிப்பா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல இங்க ட்ரை பண்ணும்போது. அதே சவுத் ஆப்பிரிக்கா டீம் மட்டும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரபாடாக்கு வந்து நீங்க ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.